ஒரு சக்கரத்தை கொண்டு ஒரு தேரை ஓட்ட முடியுமா? ஒரு கை தட்டினால் ஓசை பிறக்குமா? அதுபோலவே ஒரு அரசன் தனித்து நின்று ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள முடியாது. அரசன் அமைச்சர்களின் அறிவுரையையும் அறிஞர்களின் ஞானத்தையும் துணை கொண்டால் மட்டுமே தோல்வி என்பது அவனை நெருங்க அஞ்சும். ஆனால் ஒரு வலிமையான ராஜ்யம் என்பது வெறும் அரண்மனைக்குள் மட்டுமில்லை. அது அந்த நாட்டின் நிலத்திலும் அங்கு வாழும் மக்களிடமும் அவர்கள் உருவாக்கும் பொருளாதாரத்திலும் இருக்கிறது. 6ஆம் அத்தியாயத்தில் அரசனின் வீழ்ச்சியை பற்றி எச்சரித்த ஆச்சாரிய கௌடில்யர் இந்த 7ஆம் அத்தியாயத்தில் ஒரு மாபெரும் ராஜ்யத்தை அடிமட்டத்திலிருந்து எப்படி கட்டமைப்பது என்பதை விவரிக்கிறார். வெற்று நிலங்களில் புதிய குடியேற்றங்களை உருவாக்குவது எப்படி? விவசாயத்தையும் பொருளாதாரத்தையும் ஒரு அரசன் தனது உயிர்நாடியாக மாற்றுவது எப்படி? சமூக குற்றங்களை ஒடுக்கி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய தண்டனைகள் என்னென்ன? வாருங்கள், நவீன கால மேலாண்மைக்கும் முன்னோடியாக விளங்கும் சாணக்கியரின் ஜனபத நிவேசம் எனும் ராஜதந்திர பாடத்திற்குள் நுழைவோம். 7ஆம் அத்தியாயம். ஒரு மாநிலம் சீரமைக்கப்படவும் புதிய குடியேற்றங்களை உருவாக்கவும் கையாளப்பட வேண்டிய வழிமுறைகள், பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தும் விதங்கள், சமூக விதிமுறைகள், சமூக குற்றங்களுக்கான தண்டனைகள். பிறரது உதவியுடன் மட்டுமே ஓர் அரசன் ஆட்சி செய்ய இயலும். ஒற்றை சக்கரத்துடன் ஓர் இரதம் இயங்க முடியாது. எனவே அரசன் அமைச்சர்கள் மற்றும் ஆலோசனை சபையை நியமித்து அவர்களது அறிவுரையை கேட்க வேண்டும். பிராமணர்களால் போற்றி வளர்க்கப்பட்டு திறன்மிக்க மந்திரிகளால் செழிக்க பெற்று சாஸ்திரங்களிலிருந்து கற்ற ஞானத்தை ஆயுதமாக கொண்டு செயல்படுபவனே வெற்றியை தனதாக்கிக் கொண்டவன். அவன் தோல்வி என்பதையே அறியாத சத்திரியன். எந்த எதிரிகளாலும் அவனுடைய இரகசியம் அறியப்படாது. ஆனால் அவன் எதிரியின் அனைத்து பலவீனங்களையும் அறிந்திருப்பான். ஆமையை போன்று ஆபத்து நேரும் வேளையில் புலன்களை உள்ளடக்கி காத்துக்கொள்வான். அதுபோல செல்வத்தின் ஆதாரம் பொருளாதார நடவடிக்கைகள் ஆகும். அதில் ஏற்படும் குறைபாட்டால் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். பலனளிக்கும் பொருளாதார நடவடிக்கையின்றி நிகழ்கால செழிப்பு மற்றும் எதிர்கால வளர்ச்சி இவை அழிந்து படுகிற அபாயம் உண்டு. எனவே ஒரு அரசன் பொருளாதாரத்தை சிறப்படைய செய்வது முக்கியம். அதற்கு அவன் புதிய குடியேற்றங்களை செய்தாக வேண்டும். அப்புதிய குடியேற்றங்கள் மக்களுக்கு வசதியை ஏற்படுத்தி தரும் விதத்தில் அமைய வேண்டும். இதற்கு காரணம் பொருளாதாரம் மக்களின் ஒத்துழைப்பு இன்றி ஈட்டுவது கடினம். புதிய குடியேற்றங்கள் வெற்றிடங்களில் புதிய கிராமங்களை தோற்றுவித்தோ அல்லது பாழ்பட்ட கிராம பகுதிகளை புனர் நிர்மாணம் செய்தோ ஒரு மன்னன் கிராமப்புற மக்கள் தொகையை அதிகரிக்கலாம். இப்பணியை தனது சொந்த நாட்டு மக்களை அக்கிராமங்களுக்கு அனுப்பியோ அல்லது வேற்று நாட்டு மக்களை இடம்பெறச் செய்வதன் மூலமோ தொடரலாம். கிராமங்கள் ஒன்றுக்கொன்று பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அமைந்திருக்க வேண்டும். கிராமங்களின் ஒவ்வொரு எல்லையும் 2.5 கால் முதல் 4.5 மைல் தூரம் அமைந்திருப்பதோடு மலை, காடு, நதி, ஆற்றுப்படுகை கரைகள் போன்றவற்றால் சூழப்பட்டிருக்க வேண்டும். எதிரிகள் மற்றும் காட்டுவாசிகளின் தாக்குதலுக்கும் நோய் மற்றும் பஞ்சத்தின் பாதிப்பிற்கும் ஆளாகக்கூடிய எந்த ஒரு பகுதியையும் குடியேறுவதை மன்னன் தவிர்க்கலாம். அதன் மூலம் பிற்காலத்தில் ஏற்படும் தொந்தரவுகளையும் அளவுக்கதிகமான செலவையும் தவிர்க்கலாம். 10 கிராமங்களுக்கு 1 வீதம் ஒரு உப மாவட்ட தலைமை இடத்தையும், 200 கிராமங்களுக்கு நடுவில் ஒரு மாவட்ட தலைமை இடத்தையும், 400 கிராமங்களுக்கு 1 வீதம் ஒரு உயர் மாவட்ட தலைமை இடத்தையும், அதுபோல 800 கிராமங்களின் பொது தலைமையிடமாய் ஒரு மாகாண தலைமை இடத்தையும் அமைத்தல் வேண்டும். அதுபோல எல்லைகளில் தனது இராஜ்ஜியத்தின் நுழைவு வாயிலை காக்க படைத்தலைவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் அரண்களை நிர்மாணிக்கலாம். எல்லை அரண்கள் மற்றும் கிராமங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளை வில்லாளிகள், வேடர்கள், பழங்குடியினர் போன்றோரால் காக்கலாம். மேலும் கிராமம் முழுமையாய் நிறுவப்பட்ட பின் துறை தலைவர்கள், கணக்காளர்கள், குறிப்புகளை பராமரிப்பவர்கள், மருத்துவர்கள், தூதுவர்கள், குதிரை பயிற்சியாளர்கள் போன்றோருக்கும் இனாமாக நிலம் அளிக்கப்படலாம். அந்நிலங்களை பெறுபவர்கள் தங்கள் விருப்பம் போல் அவற்றை அடகு வைக்கவோ விற்கவோ இயலாது. நிலத்தில் கிடைக்கும் வருமானத்தை மட்டுமே அவர்கள் அனுபவிக்கலாம். வரி செலுத்துபவர்களுக்கு வாழ்நாள் முழுவதற்குமான பயிரிடும் நிலம் ஒதுக்கப்பட வேண்டும். ஒருவர் தன்னுடைய சொந்த முயற்சியால் விவசாயத்திற்காக பயன்படுத்திய நிலம் அவரிடம் இருந்து பறிது கொள்ளப்படாது.
விவசாயம் செய்யாதவர்களுடைய நிலம் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு பிறரிடம் அளிக்கப்படலாம். கிராமத்தின் மற்ற தொழிலாளர்களோ வியாபாரிகளோ அந்நிலத்தை பயிரிடுவதற்கு உபயோகித்துக் கொள்ளலாம். பயிர் தொழில் செய்பவர்களுக்கு அவர்கள் திருப்பி செலுத்தும் திறனுக்கு ஏற்றவாறு தானியங்கள், கால்நடைகள் மற்றும் பணம் அளிக்கப்படலாம். வருமானத்தை அதிகரிக்கச் செய்கிற அல்லது கருவூலத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மக்களுக்கு பல நன்மைகள் அளிக்கப்படலாம். கருவூலத்தில் குறைபாடு ஏற்பட்டால் அரசன் இராஜ்ஜியத்தை வலுவை இழப்பான். அவன் மகனிடம் பரிவு காட்டும் தந்தையை போன்று செயல்பட்டு விதி விலக்குகளை பயனுள்ளதாக்க வேண்டும். துறவிகள், பிராமணர்களை தவிர சொந்த நாட்டில் பிறக்காத மக்கள் குழுவினர், வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் தவிர மற்றவை நாட்டிற்குள் குடியேறக்கூடாது. ஆசிரமங்கள், தனியாக ஒதுக்கப்பட்ட இடங்களில் வாழும் துறவிகள் ஒருவருக்கொருவர் தொந்தரவு செய்யாமல் வாழலாம். ஏற்கனவே குடிகொண்டவர்கள் புதியதாய் வருபவர்களுக்கு இடமளிக்க வேண்டும். அதற்கு மறுப்பவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். தீவிரமான தண்டனைகளின் அச்சுறுத்தல் மூலம் ஒழுக்க சீர்கேட்டை சரி செய்யலாம். தர்மம் வென்று அதர்மம் தலை தூக்கினால் அரசனே அழியும் நிலை ஏற்படலாம். புதிய குடியேற்றத்தில் கேளிக்கைக்கான இடம் அளிக்கப்படுவதில்லை. வேற்று மக்களுக்கு அடைக்கலம் அளிக்காத கிராமங்களில் மக்கள் முழுமையாய் விவசாயத்தில் ஈடுபடுவதால் அவர்களுடைய வேலைக்கு தடை ஏற்படுத்தும் நடிகர்கள், நாட்டிய கலைஞர்கள், பாடகர்கள், இசை கலைஞர்கள், கதை கூறுபவர்கள் போன்றோருக்கு இடமளிக்கப்படுவதில்லை. அதன் விளைவாய் தொழிலாளர் எண்ணிக்கை, பணம், தானியங்கள், பானங்கள், வியாபார பொருட்கள் போன்றவை அதிகரிக்கும். ஒரு குடியேற்றம் நடைபெறும் பொழுது அந்நிலப்பகுதி நீர்வளம், இரு பயிர்களை விதைக்கும் தன்மை, யானை காடுகள், வியாபார வழிகள் நிறைந்ததாய் இருப்பதே விரும்பத்தக்கது. அதிக செலவு அல்லது நஷ்டத்தின் காரணமாய் ஒரு நிலப்பகுதியில் குடியேறுவது கடினமாய் திகழ்ந்தால் அந்நிலத்தை அடைய விரும்பி தோற்ற ஒருவரிடம் அதனை விற்றுவிடுவது நல்லது. பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தும் விதங்கள். மக்களின் நலனை மேம்படுத்துவதன் மூலம் அரசன் தனது அதிகாரத்தை விரிவுபடுத்தலாம். பொருளாதார செயல்பாடுகள் அனைத்துக்கும் ஆதாரமாய் விளங்கும் கிராமப்புறங்களிலிருந்தே மன்னனுக்கு அதிகாரம் கிட்டுகிறது. மக்களுக்கும் தனக்கும் ஸ்வர்க்கம் போன்ற பாதுகாப்பு அளிக்கும் கோட்டைகளை மன்னன் கட்டலாம். விவசாயத்திற்கு தொடர்ந்து நீர்வசதி அளிக்கக்கூடிய நீர் தேக்கங்களையும், இரகசிய உளவாளிகள் போர் தளவாடங்களை அனுப்பவும் பெறவும் உதவும் வியாபார வழிகளையும், யுத்தத்திற்கான பொருள்களை அளிக்கும் மூலங்களான சுரங்கங்களையும், பல்வேறு பயனுள்ள பொருள்களையும் விலங்குகளையும் அளிக்கும் காடுகளையும் அமைக்கலாம். மன்னன் விவசாயத்தை அபராதம், வரி மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறையிலிருந்து காக்கலாம். வளம்மிக்க வனங்கள், நீர் தேக்கங்கள், சுரங்கங்களை சீரமைப்பதுடன் புதிய சுரங்கங்கள், தொழிற்சாலைகள், வனங்கள், மரம் மற்றும் பல பொருள்களுக்காக மந்தைகள், சந்தைகள், துறைமுகங்கள் மற்றும் சாலைகள் அமைக்கலாம். இயற்கையான நீர் தேக்கங்கள் அமைத்து அவற்றை மழைநீர் மூலமோ தருவிக்கப்பட்ட நீர் மூலமோ நிரப்பலாம். அல்லது நீர் தேக்கம் கட்டுபவர்களுக்கு தேவையான நிலம், சாலை வசதி, மரங்கள் போன்றவற்றை அளித்து உதவலாம். இதே உதவியை சரணாலயங்கள் மற்றும் கோயில் கட்டுபவர்களுக்கும் செய்யலாம். ஒரு நீர் தேக்கம் கட்டுவது போன்று கூட்டு முறையில் எவரேனும் பங்கேற்க மறுப்பார்களெனில் அவரது எருதுகளோ வேலையாட்களோ அதில் பங்கு பெறலாம். தான் கட்ட வேண்டிய பங்கினை செலுத்த வேண்டும். ஆனால் தன் பங்கிற்கு எவ்வித பலனையும் பெற இயலாது. நீர் தேக்கங்களிலிருந்து பெறப்பட்ட மீன்கள், வாத்துகள் மற்றும் காய்கறிகளின் மீதான உரிமை அரசனையே சாரும். பயிரிட முடியாத நிலங்களை மேய்ச்சலுக்கு அளிக்கலாம். திருடர்கள், காட்டு விலங்குகள், விஷ ஜந்துக்கள் மற்றும் கொள்ளை நோய்களிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். வனங்களில் உள்ள நிலங்களை துறவிகள் வேதங்கள் கற்பதற்கும் அல்லது எல்லைக்கு அருகிலேயோ வேறேதேனும் பொருத்தமான இடத்திலேயோ வனவிலங்குகளை காக்கும் சரணாலயங்களை அமைக்கலாம். உற்பத்தி மிக்க வனங்களையும் அவ்வுற்பத்தியிலிருந்து பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளையும் வனங்களின் அருகில் காட்டுவாசிகளுக்கான இருப்பிடத்தையும் அமைக்கும் வகையில் அரசன் எல்லையை நிர்ணயிக்கலாம். அதுபோல ஒரு அரசன் என்பவன் இராஜ சபையில் உள்ளவர்கள், மாநில அதிகாரிகள், திருடர்கள் மற்றும் எல்லை காவலாளிகள் தாக்குதலில் இருந்தும் வணிக வழிகளை பாதுகாக்கலாம். அணைகள், பாலங்கள் கட்டுதல், கிராமங்களை அழகுபடுத்துதல், அவற்றை பாதுகாத்தல் போன்ற மக்களுக்கு பயன் தரும் செயல்களை செய்யும் கிராமவாசிகளுக்கு சிறப்பு சலுகை அளிக்கப்பட வேண்டும். சமூக விதிமுறைகள். குடும்ப அங்கத்தினர்கள், அடிமைகள் மற்றும் அடகு தொழில் செய்பவர்களின் ஒழுக்கத்தை கருத்தில் கொண்டு சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும்.
மாநிலத்தின் நலத்திட்டங்களில் குழந்தைகள், வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள் மற்றும் குழந்தைகளுக்காக செலவு செய்யலாம். கிராமத்து பெரியவர்கள் கோயில் சொத்துக்களுக்கு பொறுப்பாளர்களாகவும் வயது வராதவர்களுக்கு பாதுகாவலர்களாகவும் பருவம் எய்தும் வரை செயலாற்றலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது மனைவி, குழந்தைகள், பெற்றோர், தம்பிகள், சகோதரர்கள், மனம் மடக்காதவர்கள் அல்லது விதவைகள் ஆகியோரை கவனித்துக் கொள்ள ஏதாவது ஒரு வேண்டுகோள் இருக்கும். மனைவி மற்றும் குழந்தைகளின் பராமரிப்பை சரிவர மேற்கொள்ள வேண்டும். எவரும் இல்லற வாழ்வை விடுத்து துறவரம் பெற இயலாது. எவரும் ஒரு பெண்ணை துறவரம் மேற்கொள்ள தூண்டுதல் கூடாது. இல்லற வாழ்வை கடந்த உடல் சம்பந்தப்பட்ட செயல்களை கடந்த வயதுடைய ஒருவன் நீதிபதிகளின் ஒப்புதலோடு அவனது குடும்பம் நன்கு நிர்வகிக்கப்பட்டதாய் துறவரம் மேற்கொள்ளலாம். ஆனால் நீதிபதிகளின் மறுப்புக்கு ஆளாகும் நிலையில் அவன் துறவரத்திலிருந்து தடுக்கப்படுவான். தலைநகர் பாதுகாப்பு மற்றும் நன்மை. ஒவ்வொரு வீட்டிலும் வேலை செய்வதற்கென்று நிலம் ஒதுக்கப்படும். அங்கு பூக்கள், பழங்கள், இதர வணிக பொருள்களை வளர்க்க அனுமதிக்கலாம். 10 வீட்டிற்கு ஒரு கிணறு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். எண்ணெய்கள், தானியங்கள், சர்க்கரை, உப்பு, வாசனை திரவியங்கள், மருந்துகள், உலர் காய்கறிகள், உலர்ந்த இறைச்சி, வைக்கோல், எரிபொருள்கள், மெலங்கள், நிலக்கரி, விஷம், கொம்புகள், மூங்கில், மரக்கட்டைகள், ஆயுதங்கள், பட்டயங்கள், கற்கள், கால்நடை தீவனங்கள் போன்ற பொருள்களை பல வருட உபயோகத்துக்கு போதுமான அளவில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். யானை, குதிரை, ரதம், காலாட்படை ஆகியவை ஒவ்வொன்றும் ஒன்றிற்கு மேற்பட்ட தலைவர்கள் கீழ் இருக்க வேண்டும். பல தலைவர்களை கொண்டு ஒருவருக்கொருவர் பயம் கொள்வதால் எதிரிகளின் ஆசை வார்த்தைகளுக்கு இணங்குவதிலிருந்து அனைவரும் தடுக்கப்படுவர். நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் வேற்று நாட்டவர்கள் நகருக்குள் அனுமதிக்கப்படக்கூடாது. அவர்களை கிராமப்புறத்துக்கு விரட்டி அடிக்கலாம் அல்லது வரிகளை கட்டச் செய்யலாம். தண்டனைகள்: குழந்தை, மனைவி, பெற்றோர், சகோதரர்கள், விதவை அல்லது மனம் மடக்காத சகோதரர்களை ஆதரிக்காத குற்றத்துக்கு 12 பணம் அபராதமாய் விதிக்கலாம். குழந்தை மற்றும் மனைவியை நிராதரவான நிலையில் விடுத்து துறவரம் பூண்டால் அபராதம் அல்லது குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும். கோட்டைக்குள் அனுமதியின்றி நுழைதல், இரகசிய வழி அல்லது சுவரின் ஒரு துவாரத்தின் வழியாக பொருளுடன் நம்பிக்கையாய் அளிக்கப்பட்டது கோட்டையை விட்டு வெளியேறுவதற்கு தண்டனை. கால் தசைகளை துண்டித்தல் அல்லது 200 பணம். இறந்தவர்க்கு அவரது இனத்துக்கென்று ஒதுக்கப்படாத நிலத்தில் ஈமக்கடன்களை செய்தால் குறைந்தபட்ச அபராதம் விதிக்கப்பட வேண்டும். ஒரு வெற்றிகரமான ராஜ்யம் என்பது வெறும் நிலப்பரப்பால் மட்டும் உருவாவதில்லை. அது அந்த நிலத்தை செழிக்கச் செய்யும் உழைப்பிலும் அந்த உழைப்பை பாதுகாக்கும் நீதியிலும் தான் இருக்கிறது. ஆச்சாரிய கௌடில்யர் காட்டிய இந்த 7ஆம் அத்தியாயத்தின் சாரம்சம் இதுதான். அரசன் ஒரு தந்தை, மக்கள் அவனது பிள்ளைகள். பிள்ளைகள் தவறு செய்யும் போது தண்டிக்கவும் அவர்கள் வறுமையில் வாடும்போது அள்ளி வழங்கவும் தயங்காத ஒரு மன்னனே காலங்களை கடந்தும் புகழப்படுகிறான். பொருளாதாரம் சீரமைக்கப்பட்டது. புதிய குடியேற்றங்கள் உருவான. ஆனால் ஒரு அரசனின் உண்மையான பலம் அவனது படையிலோ அல்லது கருவூலத்திலோ மட்டுமில்லை. எதிரியின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும் அவனது இரகசிய ஒற்றர் படையிலும் அவனது நிழல் போன்ற தந்திரங்களிலும் தான் இருக்கிறது. அடுத்த அத்தியாயத்தில் ஒரு ராஜ்யத்தின் மறைமுக கண்களான ஒற்றர்களை பற்றியும் எதிரி நாட்டு இரகசியங்களை வேறறுக்கும் சாணக்கியரின் வித்தைகளை பற்றியும் விரிவாக காண்போம். அறம் வெல்லட்டும், அதிகாரம் நிலைக்கட்டும்.